நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஜீரா புலாவ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் வந்து பன்னீர் புலாவ் போட்டிருக்கேன். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, சிம்பிளாக. இது வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பன்னீர், மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரிலாம் நல்லா சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக பண்ணுறது தான். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த ஜீரா புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா, பாஸ்மதி ரைஸ் நான் வந்து 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 1/2 hour முந்தி தண்ணியெலாம் நல்லா கழுவிட்டு அதை வந்து தண்ணி இருத்து அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கீ எடுத்து வச்சுருக்கேன். இது ஹோம்மேட் கீ. ஸோ அதனால தான் அந்த முருங்கை இலை உள்ளே இருக்குது, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, பே லீஃப், ரம்ப இலை, ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க பார்க்கலாம். குக்கரை வச்சுருக்கேன். நான் அது குக்கரில் தான் பண்ணணும். நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் வேணால் நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பட்டரு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நெய் பட்டர் வேண்டாம்னா நம்ம வந்து குக்கிங் ஆயில் கூட நம்ம அதில் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். இப்போ சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஏலக்காய், அந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இது ரம்ப இலை, இது உங்களுக்கு இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிவிடும். சீரகம் நல்லா இந்த மாதிரி வெடிக்கட்டும். போதும். இப்போ வந்து நம்ம வந்து கழுவி வச்சுட்டு அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ரைஸை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அது நம்ம நல்லா அந்த நெய்யிலே கிளறி விடணும். அப்போ தான் அந்த புலாவ் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். அரிசி இப்போ அதில் சேர்த்துட்டோம். நம்ம அந்த நெய்யில் அதை வந்து லைட்டாக அது உடஞ்சிடாதபடி அப்படி லைட்டாக அப்படி நல்லா கிளறி விடுவோம். அந்த நெய் வந்து அந்த எல்லா ரைஸ்லேயும் நல்லா படும்படியாகவும் அந்த எக்ஸஸாக அந்த இதில் இருக்க தண்ணிலாம் அந்த இதிலே சுண்டி எடுத்துரும். அந்த மாதிரியும் நம்ம அதை கிளறி விடுவோம். இப்போ வந்து நான் வந்து அதை ரைஸை ஆட் பண்ணி ஒரு 2 minutes நல்லா அதில் கிளறி விட்டுருக்கேன். இப்போ அதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்புக்கு 2.5 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். 1 கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். 2.5 கப் தண்ணிக்கு வந்து 3.25 கப் ஆட் பண்ணணும். 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். மூணே கப் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணுறதா. ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில், அவ்வளோதான். அப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு அந்த நம்ம வந்து அந்த இது அடங்கின பிறகு நம்ம விசிலை எடுத்துக்கலாம், வெயிட்டை எடுத்துடலாம். நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம். தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. எப்போவுமே குக்கரை மூடனோடனே மேலேருந்து ஸ்ட்ரீம் வந்த பிறகு தான் நம்ம வந்து வெயிட் போடணும். இப்போ ஸ்ட்ரீம் வந்துட்டு நம்ம அந்த வெயிட்டை போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரையும் நம்ம அதை வெயிட் பண்ணுவோம். இப்போ மீடியமில் வச்சு ஒரு விசில் போட்டு 10 minutes ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்திருக்கு. நல்லா பொலப்பொலான்னு வந்திருக்கு பாருங்கள், நல்லா உதிரியாக. நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ்க்கெலாம் 1 கப்புக்கு 1.5 கப் ரைஸ், 1.5 கப் தண்ணி வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பன்னீர் கிரேவி, இந்த மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் இது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், இப்பொழுது சுவையான ஜீரா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.